மோடி முன்வைத்த ஒரு கருத்தை தொடர்ந்து அவரை விமர்சிக்கும் வகையில் திமாகி நக்சல் கட்சி என்ற இன்ஸ்டாகிராம் பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்படி மோடி என்ன பேசினார், திமாகி நக்சல் கட்சி என்ன என்பது பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் வழக்கு ஒன்றில் வேலையில்லாத இளைஞர்களை பற்றி குறிப்பிடும்போது அவர்களை கரப்பான் பூச்சிகள் என்று குறிப்பிட்டார். அவரின் கருத்து இந்திய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அபிஜித் துப்கே என்பவர் சமூக வலைதளங்களில் கரப்பான் ஜனதா கட்சி என்ற பெயரில் ஒரு கணக்கை தொடங்கினார். இந்த கணக்கு பெரும் ஆதரவை பெற்ற நிலையில் சில நாட்களிலேயே இதனை கோடிக்கணக்கானோர் பின்தொடர்ந்தனர். தொடர்ந்து இதே பெயரில் அபிஜித் துப்கே ஒரு அமைப்பையும் உருவாக்கி நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என தலைநகர் டெல்லியில் போராட்டத்தை நடத்தினார். இந்த போராட்டத்துக்கு பெரும் ஆதரவு கிடைத்த நிலையில் கரப்பான் ஜனதா கட்சியின் போராட்டத்துக்கு மத்திய அரசு பணிந்தது. மேலும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியையும் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து 1 லிட்டர் பெட்ரோலில் 20 விழுக்காடு எத்தனால் கலக்கும் அரசின் நடவடிக்கையை கண்டித்து E20 ஜனதா கட்சி என்ற அமைப்பும் சமூக வலைதளங்களில் உருவாக்கி லட்சக்கணக்கானோரின் ஆதரவை பெற்றது. இந்நிலையில் தற்போது பிரதமர் மோடியின் பேச்சை கண்டித்து திமாகி நக்சல் பார்ட்டி என்ற புதிய இன்ஸ்டாகிராம் கணக்கு சமூக ஊடகங்களில் தொடங்கப்பட்டு கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த கணக்கு தொடங்கப்பட்ட உடனேயே லட்சக்கணக்கானோர் பின்தொடர்ந்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் ஆயுதமேந்திய நக்சலிசம் காடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் திமாகி நக்சல்கள், அதாவது அறிவுசார் நக்சல்கள், தற்போது அரசு நிர்வாகத்தின் முக்கிய இடங்களில் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளனர் என்று குறிப்பிட்டார். இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. மோடியின் இந்த கருத்தை தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் திமாகி நக்சல் கட்சி என கணக்கு உருவாக்கப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது. எனினும் இந்த கணக்கு தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் முடக்கப்படும் முன்னர் பல சைபர் தாக்குதல்களுக்கு தான் இலக்கானதாக அந்த கணக்கு தனது ஸ்டோரிகளில் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.